வணக்கம். கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். இந்த குழந்தை யாருடைய குழந்தைன்னு தெரிஞ்சா நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்ட என்று சுஜி சொல்ல அவளை அதிர்ச்சியாக பார்த்தாள் மது. நான் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனால் நீ என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. அதனால அட்லீஸ்ட் உன்கிட்டையாவது இந்த விஷயத்த சொன்னாதான் சரியா வரும். அப்பதான் எனக்கும் என் குழந்தைக்கும் இடையில நீ வராம இருப்ப என்று சொன்ன சுஜி, இந்த குழந்தைக்கு அப்பா விக்ரம்னா அம்மா நான் தான் விக்ரமோட முதல் மனைவி சுஜிதா என்று சொல்ல மதுவிற்கு நடப்பது ஏதோ கனவு போல தோன்றியது. அதிர்ச்சியில் மயக்கமே வந்துவிடுவது போல இருந்தது. மதுவிக்கு கண்களில் நிறைந்திருந்த கண்ணீர் அவள் அழகு கன்னங்களில் உருண்டோடியது. சுஜியின் முகத்திலோ திமிர் சிரிப்பு. கொடு என் குழந்தைய என்று குழந்தையை வாங்கி அவள் வாங்கி வந்திருந்த உடையை அணிவித்தாள். மது வாயடைத்து போனாள். அவர் ஏன் இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலை? ஃப்ரெண்டுன்னு சொன்னாரே. எவ்வளவு முயன்றும் கண்ணீரை அடக்க முடியவில்லை அவளால். அதற்கு மேல் சுஜிதா பேசும் ஏளன பேச்சுக்களை கேட்க மனம் இல்லாமல் பொங்கி வந்த தன் கண்ணீரை மறைத்து கொண்டு கீழே ஓடி வந்து விட்டாள். வந்தவள் நேராக பாட்டியின் அறைக்கு சென்று பாட்டியின் அருகில் உட்கார்ந்தாள். பாட்டி தொலைக்காட்சியில் பழைய பாடல்களை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்க, என்னம்மா வேலையெல்லாம் முடிஞ்சுதா? யஷ குளிக்க வச்சு தூங்க வச்சிட்டியா என்று பாட்டி கேட்க, பாட்டி குளிக்க வச்சிட்டேன். அவரோட ஃப்ரெண்டு சுஜிதா குழந்தைய வச்சிட்டு இருக்காங்க என்று கூறியவள் தன் கண்ணீரை பாட்டிக்கு தெரியாமல் துடைத்து கொண்டாள். பாட்டி, நான் உங்க மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கவா என்று கேட்டவளை ஆச்சரியமாக பார்த்தார் பாட்டி. படுத்துக்கமா? என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? முகமெல்லாம் செவந்து போயிருக்கு. உடம்புக்கு ஏதாச்சும் பண்ணுதா என்று அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்தார் பாட்டி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, கொஞ்சம் டயர்டா இருக்கு என்று சொல்லிவிட்டு பாட்டியின் மடியில் தலை வைத்து படுத்தாள் மது. பாட்டி அவள் தலையை வருடி கொண்டிருக்க குழந்தையின் அழுகுரல் சத்தமாக கேட்டது. மதுவின் நிலைமையோ குழந்தையை ஓடிச் சென்று தூக்கவும் முடியாமல் விட்டு விட்டு இருக்கவும் முடியாமல் இருதலை கொள்ளி எறும்பாய் பரிதவித்தாள். என்னம்மா, யஷ் அலறாம் போல இருக்கே. நீ படுத்துக்கோ, நான் போய் அவனை எடுத்துட்டு வந்துடுறேன் என்று பாட்டி எழ முயல அதற்குள் சுஜிதாவை அழும் குழந்தையை சமாதானப்படுத்த வழி தெரியாமல் குழந்தையை தூக்கி கொண்டு மதுவை தேடி வந்தாள். மது தனியாக இருந்திருந்தால் இன்னும் ஏதாவது குத்தலாக கூறியிருப்பாள். ஆனால் மது பாட்டியின் மடியில் படுத்திருந்ததால் அமைதியாக வந்து நின்றவள், இந்தா குழந்தைக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என்று அவள் குழந்தையை மதுவிடம் நீட்ட, மதுவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைம்மா, நீ குழந்தைய அவ பக்கத்துல படுக்க வச்சிடு என்று பாட்டி சொல்ல கட்டிலில் மதுவின் அருகில் குழந்தையை படுக்க வைத்துவிட்டு எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டாள் சுஜி. மது, அவனை அப்படியே தட்டி கொடு, தூங்கிடுவான் என்று பாட்டி சொல்ல அழுதழுது மதுவும் சோர்த்து போய் அவள் குழந்தையுடனேயே பாட்டியின் அறையிலேயே தூங்கி போனாள். ஃபேக்டரியில் இருந்து மதிய உணவு நேரத்தின் போது வீட்டிற்கு வந்தான் விக்ரம். மது மது என்று அவன் அழைத்து கொண்டே உள்ளே வர டைனிங் டேபிளில் உட்கார்ந்து தன் மொபைல் போனை பார்த்து கொண்டிருந்தாள் சுஜி. வாங்க விக்ரம், ஏதாச்சும் வேணுமா என்று அவள் கேட்க, எதுவும் இல்லை என்று தன் தலையை மட்டும் ஆட்டிவிட்டு மீண்டும் மது மது என்று அழைத்து கொண்டே அவளை வீடு முழுவதும் தேடினான். பிறகு பாட்டியின் அறைக்கு சென்றவன் அங்கு மது தூங்கி கொண்டிருப்பதை பார்த்து புன்னகைத்துவிட்டு, என்ன பாட்டி, உங்க பேத்திய மடியில படுக்க வச்சு தூங்க வச்சிட்டு இருக்கீங்களா என கேட்டான். ஆமாப்பா, என்னன்னு தெரியல, இன்னைக்கு அவளே வந்து கொஞ்ச நேரம் மடியில படுத்துக்கவான்னு கேட்டா. அவளுக்கு அவங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கல்யாணி வேற வீட்டில் இல்லை, அவ இருந்திருந்தா அம்மா அம்மான்னு அவ பின்னாடியே சுத்திட்டு இருந்திருப்பா என்று பாட்டி மதுவின் தலையை வருடி கொடுக்க அவள் தூங்கும் அழகை பார்த்து ரசித்தவன், சரி பாட்டி, அவ தூங்கட்டும், எழுப்ப வேண்டாம், நான் போய் சாப்பிட்றேன் என்று டைனிங் டேபிளில் வந்து உட்கார்ந்தான். தட்டை எடுத்து டேபிளின் மேல் இருந்த உணவை அவனே போட்டு சாப்பிட்டு கொண்டிருக்க அவன் அருகில் இன்னொரு தட்டுடன் வந்து அமர்ந்தாள் சுஜிதா. அவள் வேண்டுமென்றே அவனிடம் பேச்சு கொடுக்க அவள் கேட்ட கேள்விக்கு ஆமாம் இல்லை என்று தலையசைப்பை மட்டும் பதிலாக கொடுத்துவிட்டு சாப்பிட்டு கொண்டிருந்தான் விக்ரம்.
விக்ரம், ரைஸ் வைக்கவா, பொரியல் போடவா என்று முந்தி கொண்டு வந்தவளை, சுஜி என்னை கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட விடுறியா என்று அடக்கினான் விக்ரம். அதற்குள் தூக்கம் கலைந்து எழுந்த மது குழந்தையை கட்டிலில் பாட்டியின் பக்கத்தில் படுக்க வைத்துவிட்டு எழுந்து வெளியே வர, விக்ரமும் சுஜிதாவும் ஒன்றாக ஜோடியாக உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்ததும் இன்னும் அவளுடைய மனம் கலங்கியது. நேராக சமையலறைக்கு சென்றவள் ஒரு சொம்பு தண்ணீரை எடுத்து வயிறு நிறைய குடைத்தாள். மது, வாங்க, டைம் ஆச்சு, வந்து உட்கார்ந்து சாப்பிடு. பாட்டி சாப்பிட்டாங்களா? அன்பில் அதிகாரமாய் அழைத்தது விக்ரமின் குரல். வேண்டாம், பசிக்கல, பாட்டி சாப்பிட்டாங்க என்று சொல்லிவிட்டு அவள் வீட்டில் பின்பக்கம் தோட்டத்தில் சென்று அமர்ந்து கொள்ள, என்னாச்சு இவளுக்கு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? பாட்டி சொன்ன மாதிரி அவங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்திருக்குமோ என்று யோசித்தவன் சாப்பிட்டு முடித்துவிட்டு அவனும் வீட்டின் பின்பக்கம் தோட்டத்திற்கு வந்தான். சாப்பிட்டு கொண்டே மதுவை தேடி செல்லும் விக்ரமை பார்த்த சுஜி, இனிமேதான் தெரியும் இந்த சுஜி யாருன்னு என்று குரூர புன்னகை ஒன்றை உதிர்த்தாள். மது கவலையோடு உட்கார்ந்திருக்க, என்ன மது, ஏன் உனக்கு பசிக்கல என்று அவன் கையை அவள் கன்னத்தில் வைத்து கேட்டான் விக்ரம். ஒன்னும் இல்ல மாமா, சும்மாதான் என்றாள். வந்து சாப்பிடு வா என்று அவன் அவள் கையை பிடித்து இழுக்க, எனக்கு வேண்டாம், பசிக்கல என்றாள். பசிக்குதோ இல்லையோ, கொஞ்சம் சாப்பிடணும், குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும்ல என்று அவன் சொல்ல, ஓ அப்ப எனக்காக சொல்லல, குழந்தைக்காக தான் சொல்றாரு என்று நினைத்தவள், நான் அப்புறம் சாப்பிடுறேன் என்றாள். நீ என் கூட வா என்று அவளை இழுத்து வந்து டைனிங் டேபிளில் உட்கார வைத்து அவனே உணவை பரிமாறி சாப்பிடு என்றான். அவள் அமைதியாக உட்கார்ந்திருக்க, இங்க பாரு, ஒழுங்கா நீ இப்ப சாப்பிடணும், இல்லனா நானே உனக்கு ஊட்டி விட்டுருவேன் என்று அவன் அவளை தாங்கி கொஞ்சி கொண்டிருக்க, பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த சுஜிதாவிற்கு வயிறு பற்றி எரிந்தது. வேகமாக எழுந்து அங்கிருந்து அவள் அறைக்கு சென்று விட்டாள். அவன் பரிமாறிய உணவை ஒரு பருக்கை கூட மீதம் வைக்காமல் சாப்பிட்டு முடித்தாள் மது. ஆனால் பக்கத்தில் அமர்ந்திருந்த விக்ரமிடம் அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. சுஜிதா தான் என்னோட மனைவின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்திருக்கலாம், இவர் ஏன் என்கிட்ட ஃப்ரெண்டுன்னு பொய் சொல்லணும் என்ற கோபம் அவளுக்கு. அதை அவனிடம் நேரடியாகவே கேட்டு விடலாமா என்று தோன்றினாலும், வேண்டாம், அவரே சொல்ல வேண்டான்னு நினைக்கும் போது நான் எதுக்கு கேட்கணும் என்று அமைதியாக இருந்து விட்டாள். மது சாப்பிட்டவுடன் விக்ரம் மீண்டும் ஃபேக்டரிக்கு சென்று விட்டான். எங்கே மீண்டும் சுஜிதா வந்து ஏதாவது சொல்வாளோ என்ற பயத்தில் மது பாட்டியின் அறையில்தான் இருந்தாள். பசி இல்லை என்று இரவு உணவு வேண்டாம் என்று பாட்டி சொல்லிவிட, ரம்யாவோ அவளுடைய தோழியின் பிறந்த நாள் விழா என்று வெளியில் சென்று விட்டாள். இரவு உணவுக்கு இவர்கள் 3 பேர் மட்டுமே இருக்க, சாம்பார் சாதம் செய்யலாம் என்று சமையலறைக்கு சென்று தேவையான பொருட்களை எடுத்து வைத்து கொண்டிருந்தாள் மது. சமையலறைக்கு வந்த சுஜி, நீ உனக்கு மட்டும் சமையல் பண்ணிக்கோ, எனக்கும் விக்ரமுக்கும் நான் எக் பாஸ்தா பண்ண போறேன். எக் பாஸ்தா விக்ரமுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஏற்கனவே விக்ரமுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன் என்றாள் சுஜி. அவளை நிமிர்ந்து பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் தன் வேலையை தொடர்ந்து கொண்டிருந்தாள் மது. இதை சொல்லிவிட்டு சுஜிதா அங்கிருந்து சென்றுவிட, மது விக்ரமிற்கு ஃபோன் செய்து கேட்கலாமா என்று நினைத்தவள், அவங்க தான் மெசேஜ் போட்டேன்னு சொன்னாங்களே, அவர் சரின்னு சொல்லாமையா சமைக்க போறேன்னு சொல்லுவாங்க, அவங்க சமையலையே சாப்பிடட்டும். கோபம் வந்தாலும் மனது கேட்கவில்லை. சாப்பிட்டா சாப்பிடட்டும், இல்லைன்னா போகட்டும், ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு நானே சாப்பிடுறேன் என்று அவனுக்கும் சேர்த்தே சமைத்து முடித்தாள். அவள் சமைத்து முடித்து சமையலறையை விட்டு வெளியே வந்ததும் ஏப்ரானை போட்டுக்கொண்டு சமையலறைக்குள் நுழைந்தாள் சுஜி. அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு பாட்டியின் அறைக்கு சென்று விட்டாள் மது. சுஜி சமைக்கிறேன் என்ற பெயரில் பாத்திரங்களை உருட்டும் சத்தம் பாட்டியின் அறை வரை கேட்டது. தன் கட்டிலில் இருந்தவாறே சமையலறையை எட்டி பார்த்த பாட்டி, என்னம்மா மது, அந்த பொண்ணு சமையல் கட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கா என கேட்க, பாட்டி அவங்க எக் பாஸ்தா பண்றாங்களாம் என்றாள் மது. எக் பாஸ்தாவா, அப்படின்னா என்னம்மா என்றார் பாட்டி. அது பாட்டி முட்டையை வச்சு ஏதோ பண்றாங்களாம் என்று மது கூற, ஏம்மா அந்த பொண்ணு நீ சமைச்சதை சாப்பிட மாட்டாளா? இது என்ன பழக்கம், ஆளாளுக்கு தனித்தனியாக சமைக்கிறது? சரி சரி, மெட்ராஸில் இருந்து வந்திருக்கா, அவங்க வீட்டில் இப்படி தான் பழக்கம் போல, என்னவோ பண்ணிட்டு போகட்டும். நீ சாப்பிட்டியாமா என கேட்ட பாட்டியிடம்
இல்லை பாட்டி, எனக்கு பசிக்கல, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு சாப்பிட்றேன் என்று அங்கு இருந்த பாரமலர் பத்திரிகையை எடுத்து படித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் மது. ஃபேக்டரியில் இருந்து வீட்டிற்கு வந்த விக்ரம் நேராக மதுவை தேடி சமையலறைக்குத்தான் சென்றான். அங்கு சமையலறை அலங்கோலமாக கிடந்தது. தன் நெற்றியை தேய்த்து கொண்டவன் அறையின் உள்ளே எட்டி பார்க்க சுஜிதா அரக்க பறக்க அடுப்பில் எதையோ வைத்து கிளறி கொண்டிருந்தாள். அடிப்பிடிக்கும் வாசனை வர முகத்தை சுளித்த விக்ரம் வந்த சுவடே தெரியாமல் அங்கிருந்து வெளியில் வந்து விட்டான். விக்ரம் அறைக்கு சென்று முகம் கை கால் கழுவி கையில்லாத டிஷர்ட்டும் ட்ராக் பேண்ட்டும் அணிந்து பாட்டியிடம் வந்தான். அவனோ கண்களால் மதுவை ஆராய்ந்தான். மது, போமா, விக்ரம் வந்துட்டான், போய் 2 பேரும் சாப்பிடுங்க என்று பாட்டி சொல்ல மது சமையலறைக்கு செல்ல சுஜிதா சமையலை முடித்து அவள் செய்த உணவை டேபிளின் மேல் வைத்துவிட்டு தன் அறைக்கு சென்றிருந்தாள். என்ன மது, என்ன ஆச்சு? கிச்சன்ல ஏன் இப்படி பொருட்கள் எரிஞ்சு கிடக்கு என்று விக்ரம் கேட்க அவனை மேலிருந்து கீழ் ஏற இறங்க பார்த்த மது, உங்க ஃப்ரெண்டு சுஜிதா தான் சமைச்சிட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணாம அப்படியே போட்டுட்டு போயிருக்காங்க என்று சொல்ல, சுஜி சமைச்சாளா? வாவ், வாட் அ ஜோக் என்று சத்தமாக சிரித்தான் விக்ரம். அவங்க எக் பாஸ்தா பண்றதா சொன்னாங்க, இவர் ஏன் சிரிக்கிறாரு என்று மது யோசிக்க மது அவள் சமைத்து வைத்திருந்த உணவை எடுத்து வந்து டேபிளின் மேல் வைத்தாள். அதே நேரத்தில் அங்கே வந்த சுஜிதாவும் அவள் சமைத்து வைத்திருந்ததை எடுத்து வந்து டேபிளின் மேல் வைத்தாள். மது, ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் போடு என்று அவன் பிளேட்டை எடுத்து வைத்து உட்கார்ந்திருந்தான் விக்ரம். விக்ரம், உங்களுக்கு பிடிக்குமேனு எக் பாஸ்தா பண்ணியிருக்கேன், நானே உங்களுக்கு ஆசையா சமைச்சேன், இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க என்று அவள் சமைத்ததை பரிமாற வர தட்டின் முன்னே கையை வைத்து அவளை நிறுத்தினான் விக்ரம். சுஜி, எனக்கு எக் பாஸ்தா வேண்டாம், அதை நீயே சாப்பிடு என்றான். மது, நீ என்ன சமைச்ச? பசிக்குதுன்னு சொல்ற, வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிற என்று அவன் மதுவை பார்க்க பிபி ஏறியது சுஜிக்கு. ஆனாலும் வலுக்கட்டாயமாக முகத்தில் புன்னகையை வரவழைத்து கொண்டாள். நான் சாம்பார் சாதம் செஞ்சிருக்கேன் மாமா என்று மது சொல்ல, சீக்கிரம் போடு மது, எனக்கு பயங்கர பசி என்று அவன் கெஞ்ச, ப்ளீஸ் விக்ரம், நான் உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு செஞ்சேன், கொஞ்சமாவது டேஸ்ட் பாருங்க என்று அவன் வேண்டாம் என்று எவ்வளவோ சொல்லியும் அவன் பிளேட்டில் 2 ஸ்பூன் எக் பாஸ்தாவை எடுத்து வைத்தாள் சுஜிதா. அவள் பரிமாறியதும், ஏன் இப்படி பண்ற சுஜி என்று அவனுக்கு இருந்த பசியில் அந்த உணவை ஒரு வாய் எடுத்து வாயில் வைத்ததும் அவன் முகம் மாறியது. சீ என்று வாஷ் பேஷனுக்கு ஓடினான். என்ன இவ்வளவு உப்பு காரமா? அடிப்பிடிச்ச வாசனை வேற இருக்கு, வாயில வைக்கவே முடியல என்று வாயில் இருந்ததை குப்பை கூடையில் துப்பிவிட்டு வாயை கொப்பளித்து கொண்டு வந்தான். உனக்கு வராத விஷயத்த ஏன் பண்ற சுஜி? எரிச்சலாக கேட்டான் விக்ரம். விக்ரம், வேணும்னே சொல்லாதீங்க, நான் நல்லா தான் சமைச்சேன் என்று அவளும் ஒரு பிளேட்டை எடுத்து அவள் சமைத்ததை போட்டு சாப்பிட ஆரம்பிக்க 1 ஸ்பூன் எடுத்து வாயில் வைத்ததுமே அவள் முகம் அஷ்ட கோணலாக்கி போனது. அடுத்து அவளும் எழுந்து வாஷ் பேஷனுக்கு ஓடினாள். சாரி விக்ரம், நான் எக் பாஸ்தா ரொம்ப நல்லா பண்ணுவேன், அது செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதான் என்று சமாளித்து கொண்டு அவள் சமைத்ததை அவளே சாப்பிடாமல் தன் போனை எடுத்து ஜொமேட்டோவில் உணவை ஆர்டர் செய்துவிட்டு எரிச்சலோடு பசியும் சேர்ந்து கொள்ள மதுவை பார்த்து முறைத்து கொண்டே உணவு வருவதற்காக காத்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். மது அதே தட்டில் விக்ரமிற்கு அவள் சமைத்த சாம்பார் சாதத்தை பரிமாற போக, ஏய் மது, என்ன பண்ற? இதே பிளேட்லையா போடுற? வேண்டாம், இதை எடுத்து வச்சுட்டு வேற புது பிளேட் எடுத்துட்டு வா என்று விக்ரம் சொல்ல, அதுல என்ன விஷமா இருக்கு? ஏதோ நான் சமைச்சது சொதப்பிடுச்சு, ரொம்ப ஓவரா தான் பண்றான் என்று தன் பற்களை கொறித்தாள் சுஜி. டேபிளில் இருந்த வேறு ஒரு தட்டை எடுத்து ஹாட் பாக்ஸை திறந்து சுட சுட கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், காய்ந்த மிளகாய் தாளித்து கொட்டி மணக்க மணக்க இருந்த சாம்பார் சாதத்தை தட்டில் போட்டு அதற்கு மேல் 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி கடித்து கொள்ள உருளைக்கிழங்கு வறுவலையும் வைத்து விக்ரமின் கையில் கொடுத்தாள் மது. வாவ், சூப்பர் மது, பார்த்தாலே நாக்கில் எச்சி ஊறுது, ஸ்பூனை கொடு என்று ஸ்பூனை வாங்கி ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து கொண்டே ரசித்து ருசித்து சாப்பிட்டான். மது அவன் பக்கத்தில் உட்கார்ந்து எதுவும் பேசாமல் கன்னத்தில் கை வைத்து அவன் சாப்பிடுவதையே ரசித்து பார்த்து கொண்டிருக்க, ஆஃப்டர் ஆல் ஒரு சாம்பார் சாதத்துக்கு இவ்வளவு பில்டப், நல்லா மயக்கி வச்சிருக்கா. மதுன்னு ரொம்ப ஓவரா தான் பண்றான்
இவன் பண்ணுறதை தாங்க முடியல. நான் இவனை டார்ச்சர் பண்ணணும்னு நினச்சா இவன் என்னை டார்ச்சர் பண்ணுறான் என்று வாய்க்குள் முணுமுணுத்தாள் சுஜிதா. மது, நீ என்ன வேடிக்கை பார்க்குற? வா, நீயும் சாப்பிடு என்று அவளுக்கும் ஒரு தட்டை எடுத்து அவள் முன்னால் வைத்தான் விக்ரம். இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்றேன் என்றாள். டைம் ஆச்சு மது, இன்னும் எப்போ சாப்பிட்ற? நீ பக்கத்தில் வா, நானே ஊட்டி விடுறேன் என்று அவன் ஒரு ஸ்பூன் சாதத்தை எடுக்க, எனக்கு வேண்டாம் மாமா, நீங்கள் சாப்பிடுங்க என்றாள் மது. ஐயோ, இவங்க ரொமான்ஸ் தாங்க முடியலையே என்று உணவு டெலிவரி பாய் வந்து விட்டானா என்பதை பார்ப்பது போல வாசல் பக்கம் எழுந்து சென்றாள் சுஜிதா. எழுந்து செல்லும் சுஜியையே ஓரக்கண்ணால் பார்த்து, என்கிட்டயே உன் திருவிளையாடலை காட்டுறியா? நீ எப்போ எதுக்கு என்னென்ன செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. விக்ரமின் மைண்ட் வாய்ஸ் அவனுக்கு மட்டுமே கேட்க உதட்டின் ஓரத்தை சுளித்து சிரித்து கொண்டான். ஆனால் விக்ரமை பார்த்த மதுவோ அவன் சுஜியை பார்க்கிறான் என்று நினைத்து முகம் வாடி போனாள். சாப்பிட்டு முடித்த விக்ரம், மது, லேட் பண்ணாம சீக்கிரமா சாப்பிடு என்று சொல்லிவிட்டு கை கழுவி வந்தான். மது, யஷ் எழுந்துட்டான் பாரு என்று பாட்டி குரல் கொடுக்க மது எழுந்து சென்று குழந்தையை தூக்கி வந்தாள். சுஜிதாவோ தாங்க முடியாத பசியில் ஆர்டர் செய்த உணவை எதிர்பார்த்து உள்ளேயும் வெளியேயும் நடந்து கொண்டிருந்தாள். குழந்தையிடம் வந்த விக்ரம், என்னடா செல்லம், கரெக்டாக உங்கள் அம்மா சாப்பிட்ற நேரம் பார்த்து எழுந்திருச்சிட்ட என்று சொல்லிவிட்டு, மது, அவனை என்கிட்ட கொடுத்துட்டு நீ போய் சாப்பிடு என்று அவன் குட்டி பட்டு பிம்பத்தை கையில் வாங்கி கொண்டான். விக்ரமின் முகத்தை பார்த்ததும் ஆ ஊ என்று குட்டி கைகால்களை ஆட்டி ஏதோ சொல்லிக்கொண்டே தன் பொக்கை வாயை திறந்து சிரித்தான் அந்த குட்டி விக்ரம். மதுவை தவிர யார் தூக்கினாலும் அவர்கள் முகத்தை கூர்ந்து பார்த்துவிட்டு உதட்டை பிதுக்கி அழலாமா வேண்டாமா என்று யோசிப்பவன் இன்று விக்ரமை பார்த்ததும் மலரும் ரோஜா மோட்டாய் இதழ்களை விரித்து சிரிக்க, குழந்தையின் புன்னகையில் மயங்கியவன், ஏய் மது, இங்க பாரு, நான் தூக்கின உடனே அவன் என்னை பார்த்து சிரிக்கிறான் என்று ஏதோ உலக அதிசயம் நடந்து விட்டதைப் போல குழந்தையின் சிரிப்பை அவன் கொண்டாட இருவரையும் பார்த்து புன்னகைத்து கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தாள் மது. குழந்தை மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கியா விக்ரம்? இந்த குழந்தைய வச்சே உன்னை என்கிட்ட கொண்டு வரேன் பாரு என்று அந்த கொலை பசியிலும் அவள் மூளை ஓய்வில்லாமல் சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தது. ரம்யா அவள் தோழியின் பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தில் சந்தோஷமாக இருக்க, அன்று காலையிலிருந்து அவள் அழைப்பிற்காக காத்திருந்த பரணி அதற்கு மேல் காத்திருக்க முடியாமல் அவளுக்கு கால் செய்தான். ஃபோன் அடித்தது. இந்தாடி, அவன் தான் ஃபோன் பண்ணுறான். உன்னோட கதை சிந்துபாத் கதை மாதிரி நீண்டுக்கிட்டே போகுது. என்ன செய்ய போறியோ தெரியல. இந்த ஃபோன் பத்தாததுக்கு இதில் என்ன வேற கோர்த்து விட்டுட்ட என்று புலம்பிக் கொண்டே ஃபோனை ரம்யாவின் கையில் கொடுத்து விட்டு சென்றாள் பிரியா. பரணியின் அழைப்பை பார்த்த அந்த ஒரு வினாடியில் முகத்தில் இருந்த சந்தோஷம் காணாமல் போயிருக்க ஃபோனை அட்டன் செய்தாள் ரம்யா. என்ன மேடம், கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட்டீங்க? பணத்தை எப்போதான் கொடுக்க போகிறதா உத்தேசம் என்றான். ஹலோ, அது உங்களுக்கு கொடுக்க வச்சிருந்த பணம் தொலைஞ்சு போச்சு. நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக 10,000 ரூபாய் எடுத்து வச்சிருந்தேன். அது அன்னைக்கு தியேட்டரில் காணாமல் போயிடுச்சு என்றாள். என்ன மேடம், கலர் கலராக ரீல் சுத்துறீங்க? நீங்கள் பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னப்பவே நினச்சேன் என்னை ஏமாத்துறதுக்கு ஏதோ பிளான் பண்ணுறீங்கன்னு நான் நினச்சது சரியா போச்சு என்று அவன் மறுமுனையில் கண்டிப்புடன் பேச, இல்லை நிஜமாவே என்னோட பணம் தொலைஞ்சு போச்சு. இப்போவே வண்டி எங்கன்னு கேட்டு எங்கள் வீட்டில் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளீஸ் எனக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்களேன். ரம்யா கெஞ்சாத குறையாக கேட்டாள். நோ, கண்டிப்பாக முடியாது. இதுக்கு மேலேயும் நீ சொல்கிற பொய்யை நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டல் கிடையாது ஜில் மேடம். உங்கள் பணம் தொலைஞ்சிருச்சுன்னா அதுக்கு பதிலாக உங்கள் ஃபோனை என்கிட்ட கொடுத்துட்டு வண்டியை வாங்கிட்டு போங்க. அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வண்டி வந்துருச்சுன்னு சொல்லிடுங்க என்று முகத்தில் புன்னகை பூக்க பொய்யாக கோபம் காட்டினான் பரணி. ஃபோனா? அன்னைக்கு பணத்தோடு சேர்த்து என்னோட ஃபோனும் தான் தொலைஞ்சிருச்சு என்றாள். அப்போ நீங்கள் பேசுறதுக்கு பேர் என்ன? அடடா, எப்படி மேடம், எப்படி அடுக்கடுக்காய் பொய் சொல்வது அப்படின்னு உங்ககிட்ட டியூஷன் எடுக்கலாம் போல இருக்கே என்று அவன் சொல்ல, இல்லை இது என்னோட ஃப்ரெண்டு நம்பரு என்றாள். அப்போ அன்னைக்கு இது உங்க நம்பர்னு என்கிட்ட சொன்னீங்களே என்று அவன் கேட்க,
அது பொய் சொன்னேன் என்று அவள் உண்மையை ஒத்துக்கொள்ள, அப்போ ஃபோன் நம்பரும் பொய்யா? எனக்கு இப்பவே கண்ணை கட்டுது என்று அவளை கலாய்த்தான் பரணி. நிஜமா என்னோட ஃபோன் தொலைஞ்சிருச்சு என்று அவள் பாவமாக சொல்ல, நீ பொய் சொல்லி யாரை வேணும்னா ஏமாத்தலாம். இந்த பரணி கிட்ட அது நடக்காது. காலேஜ் முடிஞ்ச உடனே 10 நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து என் வீட்டை பெருக்கி தொடச்சி வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். அப்படி செஞ்சா என் கார் மிரரை உடைச்சதுக்கும் நீங்கள் செஞ்ச வேலைக்கும் சரியா போச்சு. பணம் எதுவும் வாங்காம 10 நாள் முடிஞ்சதும் உங்கள் வண்டியை திருப்பி கொடுத்துடுவேன் என்றான். அவன் கூறியதை கேட்டதும் அதிர்ச்சியில் விக்கித்து போய் அப்படியே நின்றாள் ரம்யா. என்ன, நான் வந்து உங்கள் வீட்டில் வேலை செய்யணுமா? என்னை உங்கள் வீட்டு வேலைக்காரின்னு நினைச்சிங்களா என்று கோபத்தில் கொந்தளித்தாள் ரம்யா. அப்ப சரி, ஓகே, நாளைக்கு நான் உங்கள் காலேஜுக்கு வருவேன். வந்து அங்கே உங்கள் வீட்டு அட்ரஸை வாங்கிட்டு நேராக உங்கள் வீட்டுக்கு வந்து நீ செஞ்ச தில்லாலங்கடி வேலை எல்லாத்தையும் சொல்லிடுவேன். என் கார் கண்ணாடியை உடைச்சதுலேருந்து நீ முகத்தை மூடி தியேட்டரில் பிளாக்ல டிக்கெட் விற்று பணம் சம்பாதிச்சியே அந்த கதை மொத்தத்தையும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லிடுவேன் என்று அவன் பயம் காட்ட, ஐயையோ, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க, அப்புறம் என்னை காலேஜுக்கு அனுப்ப மாட்டாங்க. எங்கள் அம்மா இப்போவே எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க. இதில் நீங்கள் வேற வந்து இதெல்லாம் சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், என்னை காலை உடைச்சி வீட்டில் உட்கார வச்சிடுவாங்க. அப்புறம் மேல் படிப்பு படிக்கணும், பியூட்டி பார்லர் கோர்ஸ் பண்ணணும்னு என் கனவு எல்லாமே சின்ன பின்னமாக போயிடும். ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன், அப்படி செஞ்சிடாதீங்க. நான் நீங்கள் சொன்ன மாதிரியே உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறேன் என்று வேறு வழி இல்லாமல் டிமாண்டுக்கு ஒத்துக்கொண்டாள் ரம்யா. அப்படி வா வழிக்கு. நாளைக்கு சாயங்காலம் உனக்கு காலேஜ் முடியும் போது காலேஜ் கேட் வாசல்ல நான் உனக்காக காத்துட்ருப்பேன். உன்னை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியா இரு என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான் பரணி.